சம்மரில் இப்படி ஒரு மழை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. சும்மா மழை வெளுத்து வாங்குது. பாப்பா கைகளை ஆட்டி ஆட்டி நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தா. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த மழை சாரல் அவன் மேலே படும்போது அவள் குட்டி குட்டியாக ரியாக்ஷன்ஸ் நிறைய கொடுத்தா. அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அப்பா லூனாவுக்கு பெயின் பார்த்து விட்டுட்டு இருந்தாங்க. பெயின் மட்டும் பார்த்துட்டா போதும், லூனா ஒரு நாள் ஆனாலும் அசையமாக அப்படியே உட்காந்துருப்பா. ஏன்னா அது அவ்வளோ சுகமாக இருக்கும். லூனா லாரா 2 பேரும் எங்கேயும் சுத்த போக வழி இல்லாமல் மழைக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்க. பாப்பா லூனா லாரா 2 பேர்த்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா. இந்த மழைக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. வீட்டுக்குள்ளே போய் என்ன சமைச்சிருக்காங்க பார்த்தா மீன் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு ஒரு பூடி அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். வாழைக்காய் பொரியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுட சுட அரிசி பருப்பு ரெடியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் அரிசி பருப்பு தான் ரொம்ப ஸ்பெஷல். ஃபைனலி அரிசி பருப்பு, வாழைக்காய் பொரியல், மீன் வறுவல், இந்த மாதிரி மழையில் சூடாக சாப்பிட எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.